ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான, அதே நேரத்தில் செம்ம டேஸ்ட்டான ஒரு ஃபெஸ்டிவல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு மைதா போட்டிருக்கேன். அதிலே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. நெய் இல்லைன்னா நீங்கள் வெண்ணெய் கூட போட்டுக்கலாம். மைதா மாவில் தான் செய்யணும் அவசியம் இல்லை, நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம். அது உங்களோட விருப்பம் தான். மைதா மாவில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. 2-3 சிட்டிகை மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு நான் சூடான பால் ஊற்றுறேன். பாலில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் தண்ணி கலந்து கூட செய்யலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு சாஃப்டான ஒரு மாவாக உங்களுக்கு கிடைக்கும் பால் ஊற்றி பிசையும் போது. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதை ஒரு 2 பாலாக நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு தான் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய குவான்டிட்டியில் கிடைக்கும். ஸோ இப்போ நார்மலாக எப்பொழுதும் போல் இதை நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி நம்ம உருட்டிடலாம். அதை விட கொஞ்சம் மெலிசாக கூட நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணி இதை ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இதையும் பார்த்திங்கன்னா நடுவில் கட் பண்ணிக்கலாம். 2ஆக நம்ம இதை பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்றில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதையும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் போட்டுட்டு கத்தியால் இந்த மாதிரி நீட்டமாக கீறி விடுங்க. அடியில் கட் ஆகக்கூடாது, மேலேயும் கட் ஆகக்கூடாது. நடுவில் உள்ளது மட்டும் நமக்கு கட்டாகி வரணும். ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் போட்டுட்டு கத்தியால் நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், அடியில் பிரியல. இப்போ அடியிலையும் மேலேயும் இந்த மாதிரி நம்ம இதை சுருட்டி விட்டு லைட்டாக அப்படியே ஒட்டுன மாதிரி அமுத்தி விடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி லேயராக இருக்கும். இப்போது இதை பாதியாக பிரிச்சுட்டு இது உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக அப்படி கொஞ்சம் லேம்பலாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ அந்த கார்னர் பார்த்திங்கன்னா அந்த நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரியாமல் இருக்கும். நான் இன்னொரு டைமும் காமிக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். ரொம்ப ஈஸி தான் இது. ஸோ கீழே இந்த மாதிரி வச்சாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மேலேயும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இதை கீழேயே வச்சு நம்மளால் உள்ளுக்குள்ளே திருப்ப முடியாது. அதனால் கையில் எடுத்துகிட்டு பாதியாக அதை பிரிச்சுட்டு இப்படி உள்ளுக்குள்ளே தள்ளிக்கோங்க. தள்ளிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக லேயராக கிடைக்கும். பார்க்குறதுக்கு இந்த டிசைன் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இந்த அடி சைடை பின்பக்கமாக திருப்பி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நமக்கு சூப்பராக கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம வச்சுருக்க மாவு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணது போக மீதி இருக்கிற இல்லையா அந்த மாவு, இந்த மாவையும் அது கூடவே சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற இந்த மாவில் நம்ம ஃபுல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நமக்கு இத்தனை கிடச்சிருக்குது. நீங்கள் நிறைய மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நிறைய கிடைக்கும். இந்த மாவில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விருப்பமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த டிசைன் தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஃப்ளார் மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ஃப்ளார் டிசைனில் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை ஒரு மிதமான தீயில் ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டு எடுங்க. ரொம்ப ப்ரௌனிஷாக வரணுன்ற அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் வேகாமலும் எடுத்துடாதீங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஏன்னா நம்ம லேயராக போட்டிருக்கனால அது உள்ளெல்லாம் நமக்கு எண்ணெய் போய் ரொம்ப சீக்கிரத்துலேயே வெந்துடும். இந்த மாதிரி வெந்து எடுத்த உடனே நம்ம சர்க்கரை பாகில் போட்டு எடுத்துடலாம். சர்க்கரை பாகில் நீங்கள் போடாமல் கூட நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் சர்க்கரை பாகில் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரைக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இந்த பொரிச்சு வச்சுருக்க அந்த பிஸ்கட்ஸ் எல்லாம் நம்ம போட்டு எடுத்துடலாம். இதுக்கு நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். 5 to 10 மினிட்ஸில் ரொம்ப சூப்பராக சுவையாக இந்த ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.